வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவில் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டில் காங்கிரஸ் பாரபட்சம் காட்டியதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் கடந்த 45 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வத்ரா தெரிவித்துள்ளார். கர்நாடகா, கேரளா மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊரில் வாக்களிக்க ஏதுவாக தேர்தல் நாளன்று ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு தொழில் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வடக்கு மற்றும் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, நியூசிலாந்தின் மேரி ஹாரிஜன் இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியதில் காங்கிரஸ் பாரபட்சம் காட்டியதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சவாயி மாதோப்பூர் மக்களவைத் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், கடந்த 2004-2011 ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆட்சி செய்த காலத்தில் மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்தும் வகையில் ராஜஸ்தானில் அக்கட்சி சட்டம் இயற்றியதாக தெரிவித்தார். ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவிலும் இதே நடவடிக்கையை அக்கட்சி மேற்கொண்டதாகவும் அவர் கூறினார். ஷெட்யூல்டு, பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் இடஒதுக்கீட்டை பிஜேபி உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் மக்களை திருப்திப்படுத்தும் வகையில் பேசி வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடுவதாகவும் திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். கடந்த 10 ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மத்தியில் வலுவாகவும் நிலையானதாகவும் இருந்து சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். யாரும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சிக்கான அரசியலை காங்கிரஸ் ஒருபோதும் பின்பற்றியதில்லை என்றும், அதனால் பல ஆண்டுகள் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் கிடைக்கப்பெறாமல் இருந்ததாகவும் அவர் கூறினார். ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் வகையில் அதிக அளவில் வாக்களிக்க மக்கள் முன்வர வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தினார். நாட்டில் கடந்த 45 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து காணப்படுவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வத்ரா தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், நாட்டில் தற்போது அதிகரித்து வரும் பணவீக்கத்தையும் வேலைவாய்ப்பின்மையையும் மறைக்க முடியாது என்று கூறினார். நாடு வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறுவது ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை என்றும் திருமதி பிரியங்கா குறிப்பிட்டார். தில்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால், பிஆர்எஸ் கட்சியின் திருமதி கவிதா ஆகியோரின் நீதிமன்ற காவல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை பிறப்பித்த தனி நீதிபதி காவேரி பவேஜா, இவர்கள் இருவரையும் அடுத்த மாதம் 7ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு காணொலியில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு திஹார் சிறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் பரவி வருவதை அடுத்து தென்காசி மாவட்ட கேரள எல்லைப் பகுதிகளில் உள்ள சோதனைச் சாவடிகளில் தீவிர கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அம்மாநிலத்திலிருந்து வரும் அனைத்து வாகனங்களுக்கும் கிருமிநாசினி தெளிக்கும் பணி நடைபெற்று வருவதாக கால்நடை பராமரிப்புத்துறையின் நெல்லை மண்டல இணை இயக்குநர் டாக்டர் ரிச்சர்ட் ராஜ் தெரிவித்துள்ளார். தற்போது கேரளா மாநிலம் ஆலப்புழை மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் வாத்துகளில் பரவியதை உறுதி செய்ததன் அடிப்படையில் தமிழகத்திற்குள் நோய்க்கிருமிகள் பரவாமல் தடுப்பதற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதன் பொருட்டு தென்காசி மாவட்ட எல்கையான புலியரை மற்றும் மேற்கரை போன்ற 2 பகுதிகளில் சோதனைச் சாவடிகள் தமிழக அரசு கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய குழுக்கள் அமைக்கப்பட்டு பகுதி கால்நடை உதவி மருத்துவர் தலைமையில் செயல்பட்டு வருகிறது. தற்போது கேரளாவிலிருந்து வரக்கூடிய கோழி முட்டை, வாத்து முட்டை, கோழி தீவனம் வரக்கூடிய லாரிகளை பரிசோதனை செய்து திருப்பி அனுப்பவும் மற்றுமுள்ள சரக்கு வாகனங்கள், வண்டிகளில் நோய்க்கிருமி தடுப்பதற்குரிய பணிகள் நடைபெற்று வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் உள்ள தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் கர்நாடகா, கேரளா மற்றும் ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் சொந்த மாநிலத்திற்கு சென்று வாக்களிக்க ஏதுவாக வாக்குப்பதிவு நடைபெறும் நாட்களில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும் என்று அந்நிறுவனங்களை தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் இந்த விடுமுறையை அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த தினக்கூலி, தற்காலிக ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்படுவது
வழங்குவதை நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் இன்று வெளியான மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் வரும் 26ஆம் தேதியன்றும் ஆந்திராவில் அடுத்த மாதம் 13ஆம் தேதியன்றும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கர்நாடகாவில் இம்மாதம் 26ஆம் தேதி மற்றும் அடுத்த மாதம் 7ஆம் தேதி என 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. தமிழக வனப்பகுதிகளில் வரையாடுகளை கணக்கெடுக்கும் பணி இம்மாதம் 29ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கணக்கெடுப்பு பணிக்கான பயிற்சி முகாம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள வன விரிவாக்க மையத்தில் நடைபெற்றது. தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வரையாடு கணக்கெடுக்கும் பணி 9 குழுக்களாக பிரிந்து நடத்தப்பட உள்ளதாக மாவட்ட வனத்துறை இணை இயக்குநர் திரு ராமேஸ்வரன் தெரிவித்தார். தமிழ்நாடு மாநிலத்தின் விலங்கான வரையாடு அது இப்ப அழியும் தருவில் இருப்பதனால் அதை காப்பாற்றுவதற்காக முதற்கட்டமாக 25 கோடி ரூபாய் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த இருப்பிடத்தை ஆராய்வதற்காக ஒரு தனி குழு அமைத்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வரையாடு உள்ள அனைத்து இடங்களையும் ஆராய்ச்சி செய்து அங்கு கணக்கெடுக்கும் பணியும் தொடங்குவதற்காக பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த வனப்பணியாளர்களுக்கு. வருகிற ஏப்ரல் 29, 30 மற்றும் மே 1ஆம் தேதி 3 நாள் அந்த கணக்கெடுக்கும் பணி நடைபெறும் என்பது மொத்தம் 9 குழுக்கள் 9 இடங்கள் நல்ல எண்ணிக்கையில் இருப்பதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதுபடி அங்க இடமும் விசிட் பண்ணிருக்காங்க. அதோட இருப்பிடத்துக்கு சென்று அங்க நம்ம குழு நடந்து போய் கண்ணுக்கு படுற எண்ணிக்கையும் பைனாகுலர் வச்சு அதுல பார்க்கக்கூடிய எண்ணிக்கையும் டோட்டல் கவுண்ட் பண்ணி பவுண்டட் மெத்தட்ல பண்ண போறோம். தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வடக்கு மற்றும் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை உள் தமிழக மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படலாம். குறிப்பாக வட உள் தமிழக மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் அளவிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும். கரூர் மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் இன்று அதிகரித்து காணப்பட்டதாகவும் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டதாகவும் எமது செய்தியாளர் கூறுகிறார். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. கரூரில் கடந்த மாதம் மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்தே வெயில் கடுமையாக வீச தொடங்கியது. சில நாட்களாக 100 டிகிரி தாங்கி கொளுத்தி வருகிறது. பகல் நேரத்தில் வெளியில் செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சாலைகளில் காணொலியில் தெரிவது நன்றாக பார்க்க முடிகிறது. வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் சாலைகளில் குடை பிடித்தபடி செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் அக்னி நட்சத்திரம் வெயிலின் தாக்கம் வருவதற்கு முன்பே வெப்பம் வாட்டி வதைத்து வருகிறது. கரூர் மாவட்டம் காப்பரமத்தி பகுதியில் இன்று 106.7 டிகிரியாக வெயில் பதிவாகி உள்ளது. கரூரிலிருந்து பாலகிருஷ்ணன். மாவட்டச் செய்திகள். பறவை காய்ச்சல் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாமக்கல் மாவட்டம் தளிகை ஊராட்சியில் உள்ள கோழிப்பண்ணைகளில் ஆட்சியர் டாக்டர் உமா இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல்லில் ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் என் கல்லூரி கனவு என்னும் தலைப்பிலான உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சவுந்தரராஜா பெருமாள் கோவில் சித்திரை பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு அழகர் குடநாற்றில் இறங்கிய வைபவம் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி பாகம்பிரியால் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் ஆலய சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மிஸ் கூவாகம் அழகி போட்டி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே நியூசிலாந்தின் மேரி ஹாரிஜன் இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சீனாவின் வியூனிங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-7, 6-3, 10-5 என்ற செட் கணக்கில் சீனாவின் இமிங் தாங் ஜிங்ஜிங் லூ இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் ஒடிசா அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி புவனேஸ்வரில் இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் மற்றும் ஸ்மிருதி பைசின் ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவில் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டில் காங்கிரஸ் பாரபட்சம் காட்டியதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் கடந்த 45 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வத்ரா தெரிவித்துள்ளார். கர்நாடகா, கேரளா மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊரில் வாக்களிக்க ஏதுவாக தேர்தல் நாளன்று ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு தொழில் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வடக்கு மற்றும் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, நியூசிலாந்தின் மேரி ஹாரிஜன் இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.